விலையும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், வாரண்டியும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இன்வெர்டர் பேட்டரினா அது ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் செல்லிங் கம்பெனிங்க. ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக ஆன்சைட் வாரண்டி கொடுக்கக்கூடிய கம்பெனி. அவங்களே அதை எடுத்துகிட்டு வந்து ரீப்ளேஸ் பண்ண 15 வருஷமாக பேட்டரி ஃபீல்டில் இருக்கிறாங்க. தாராளமாக நம்பி நீங்கள் வாங்கலாம். நீங்கள் சர்வீஸ் நம்பகத்தன்மையோட இருக்கும். 150 ஆம்ஸ் பேட்டரி, 60 மாதம் வாரண்டி. ரொம்ப வருஷமாகவே நம்பர் ஒன்னா ஆல் ஓவர் இந்தியாவில் எந்த மூலையில் நீங்கள் கொண்டு போனால் கூட சர்வீஸ் கிடைச்சிடும். எந்த பேட்டரியாக இருந்தாலும் இதுவாக இருக்கட்டும், எந்த பேட்டரியாக இருந்தாலுமே வாரண்டி போட்டு ஸ்டார் போட்டிருப்பாங்க. பில் பண்ண டேட்ல இருந்து கேரண்டி பீரியட் 2 இயர் அப்படின்னா எல்லா டீடைல்ஸுமே நீங்க பேட்டரியோட வாரண்டி கார்டை ஓபன் பண்ணி பார்க்கும்போது இது எல்லா பேட்டரிக்கும் டிஓடின்னு இருக்கு. டெப்த் ஆஃப் டிஸ்சார்ஜ். இப்போ ஒரு 150 ஏஹெச் பேட்டரி வாங்குறீங்க அப்படின்னா 150 ஆம்ஸ் ஃபுல்லா யூஸ் பண்ண முடியாது. 10 மணி நேரம் வரும், 20 மணி நேரம் வரும், ஒரு நாள் ஃபுல்லா வரும், 2 நாள் ஃபுல்லா வரும். ஒரு 400 வாட்ஸ் லோடு மொத்தமா ஒரே சமயத்தில் யூஸ் பண்ணும்போது ஒரு 150 ஆம்ஸ் பேட்டரி சென்னையோடைய பவர் கண்டிஷனுக்கு ஏத்த மாதிரி ஒரு பேட்டரியோட லைஃப், பேட்டரி மெயின்டெனன்ஸ் அப்படின்றது ரொம்ப ஈஸியான வேலை. சாதாரண டிஸ்டில் வாட்டர் அதை வாங்கி இந்த லெவல் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கும் போது இந்த பேட்டரியை வந்து ரொம்ப க்ளோஸ்டாக வைக்கக்கூடாது. ஸோ பேட்டரியை கை வச்சு பார்க்கும்போது ஹீட் ஆகுதுனாலே குறைஞ்ச விலையில் தரமான பொருளை கொடுக்குறதா நம்மளுடைய நோக்கம். ஆல் ஓவர் சென்னை ஃபுல்லாக ஃப்ரீ டெலிவரி பண்ணி தரோம். நாங்களே வந்து இன்ஸ்டலேஷன் பண்ணி கொடுத்துருவோம். வீட்டுக்கு இன்வெர்ட்டருக்கு நீங்கள் பேட்டரி வாங்க போகும்போது இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு போனாலே போதும். வணக்கம் மக்களே, வெல்கம் டு சென்னை சூப்பர் விளாக்ஸ். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஒரு வீடியோ தாங்க பார்க்க வந்திருக்கோம். எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் முகப்பேர் வந்திருக்காங்க. முகப்பேரில் ஒரு இன்வெர்ட்டர் கடைங்க. இன்வெர்ட்டர்ஸ், பேட்டரிஸ் எல்லாமே வந்து வச்சிருக்காங்க. சார் வணக்கம் சார். ஹலோ சார். நம்ம ஏற்கனவே லாஸ்ட் வீடியோ பண்ணியிருந்தோம். லாஸ்ட் வீடியோக்கு வந்து செம்ம ரெஸ்பான்ஸ் வந்து மக்கள் கொடுத்துருந்தாங்க. தேங்க்ஸ் சார். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டாப் 5 பேட்டரிஸ் எது, டாப் 5 இன்வெர்ட்டர்ஸ் எது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க. டாப் 5 பேட்டரிஸை நம்ம போய் பார்க்கலாம் சார். அதுக்கு முன்னாடி மக்களுக்கு நம்ம கடையை பற்றி ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோ. ஹலோ யூஸ். என் கம்பெனி பேர் ஆலிவ் பவர். நான் கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷத்துக்கு மேலே இந்த இன்வெர்டர் பிஸ்னஸை வந்து இன்வெர்டர் பேட்டரி பிஸ்னஸாக பண்ணிட்டு இருக்கிறோம். கஸ்டமர்ஸுக்கு ஹோல்சேலாக, ரீட்டைலாக குறைஞ்ச விலையில் தரமான பொருளை கொடுக்குறதா நம்மளுடைய நோக்கம். அதை நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் வந்து பூர்த்தி செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். எங்கள் ஆஃபீஸ் கரெக்டாக எங்கே இருக்குது அப்படின்னா ஜேஜே நகர் பஸ் டிப்போவில் இருந்து, முகப்பேர் ஜேஜே நகர் பஸ் டிப்போவில் இருந்து பைபாஸ் பார்த்த மாதிரி வந்த சமயத்தில் நீலகிரி சூப்பர் மார்க்கெட் இருக்கும். அந்த நீலகிரி சூப்பர் மார்க்கெட் தாண்டின உடனேயே லெஃப்ட்டு கட் ஆகும். அந்த லெஃப்ட்டு கட் பண்ண உடனேயே 3வது ரைட்டு கார்னரில் எங்கள் ஆஃபீஸ் வந்து இருக்குது. எல்லா விதமான பிராண்டும் நாங்கள் வந்து கஸ்டமருக்கு ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஆல் ஓவர் சென்னை ஃபுல்லாக ஃப்ரீ டெலிவரி பண்ணி தரோம். இன்வெர்டர் பேட்டரி கனெக்ஷன்ஸ் ரெடியாக இருக்கும்போது எங்களுடைய டாப் ப்ரொஃபஷனல் இன்ஜினியர்ஸை வச்சு நாங்களே வந்து இன்ஸ்டலேஷன் பண்ணி கொடுத்துருவோம். இன்வெர்டர் பேட்டரியை தேர்வு செய்வதற்காகவே நாங்கள் வந்து பிரத்யேகமாக ஒரு வெப்சைட் வச்சிருக்கிறோம். www.olivpower.in. அந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா நீங்கள் எல்லா விதமான பேட்டரி பிராண்ட்ஸும், எல்லா மாடல்ஸும், அதில் ப்ரைஸோட ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷனோட எல்லாம் கொடுத்துருக்குறோம். அதில் நீங்கள் ஆன்லைன்லேயே நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். ஓகே மக்களே, உள்ளே போயிட்டு என்னென்ன சீக்வன்ஸில் என்னென்ன பேட்டரிஸ்லாம் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லாக இன்ஃபர்மேஷனான வீடியோஸ்லாம் நிறையா உங்களுக்கு வந்து கொடுத்துட்ருக்கோம். அதெல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க வீடியோக்கலாம். உங்களை மறுபடியும் சென்னை வீலாகர் மூலியமாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. சில மாதங்களுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஒரு வீட்டுக்கு தேவையான இன்வெர்ட்டர் எப்படி செலக்ட் பண்ணுறது, அதை எங்கே வைக்கணும், எங்கே வைக்கக்கூடாது, எப்படி அதை பராமரிக்கிறது அப்படின்றத பற்றி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம். அது நல்ல வரவேற்பு கிடைச்சிச்சு அந்த வீடியோவில். அந்த வீடியோவுடைய லிங்கை வந்து கீழே நம்ம கொடுத்துருக்குறோம், நீங்கள் பார்த்துக்கங்க. நீங்கள் அந்த வீடியோவில் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, என்னன்னா எந்த மாதிரி பேட்டரியை வந்து செலக்ட் பண்ணுறதுன்னு தெரியல எங்களுக்கு. கரண்ட்டில் வந்து எது பெஸ்ட் பேட்டரியாக போயிட்டு இருக்குது, எந்த பேட்டரியை வந்து லைஃப் நல்லா இருக்குது அப்படின்றத பற்றி சொல்லுங்கள் எங்களுக்கு, எது எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காகத்தான் இந்த வீடியோ வந்து இன்றைக்கி நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். கரண்ட்டாக இன்றைக்கி இந்தியா ஃபுல்லாக பாப்புலர் பிராண்டாக எந்த பிராண்டு வந்து பேட்டரியை வந்து வாங்கலாம், அதில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள், வாரண்டி சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதில் எவ்வளோ நமக்கு பேக்கப்பு கிடைக்கும் அப்படின்றத பற்றி சும்மா ஒரு கிளான்ஸாக வந்து உங்களுக்கு நாங்கள் சொல்ல போகிறோம். இந்தியா ஃபுல்லாக இன்றைக்கி நிறைய கம்பெனி இருக்குதுங்க, ஏகப்பட்ட கம்பெனி இருக்குது, ஒரு 50 கம்பெனிக்கு மேலே இருக்குது. இருந்தாலும் ரொம்ப நாளாக ஃபீல்டில் இந்த பேட்டரி ஃபீல்டில் இருக்கிறவங்க நம்பகமான சர்வீஸ் கொடுக்குறவங்க பார்த்தா ஒரு 4-5 கம்பெனி தாங்க. அதில் ஃபாஸ்ட் செல்லிங்காக இருக்கக்கூடிய பேட்டரியில் 5வது இடம் வச்சுக்கலாம். இது மைக்ரோடெக் பேட்டரிங்க. இது மைக்ரோடெக்கில் 150 AH. இது ஒக்கையா குரூப்போட கம்பெனி. இது இவங்க கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமா பேட்டரி ஃபீல்டில் இருக்கிறாங்க. இந்த பேட்டரியில் வந்து வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 5 வருஷம் நல்ல ஒரு லைஃப் வந்துருங்க இது பேட்டரி. இது ஓகே சார். அதுக்கு அடுத்தபடியாக அமரான் கம்பெனி. அமரான் கம்பெனி தெரியும் உங்களுக்கு, நல்லா ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக நல்லா ஃபாஸ்ட் செல்லிங் கம்பெனி. அதில் வந்து உங்களுக்கு 54 மாதம் வாரண்டி கொடுக்குறாங்க, 36 மாதம் கேரண்டி. விலையும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும்,
வாரண்டியும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக எக்ஸைடு, நீங்கள் வேறு பேட்டரியை சூஸ் பண்ணி நினைக்கிறீங்கன்னா எக்ஸைடு உங்களுக்கு தெரியும், பல வருஷ கம்பெனி. அது நல்ல இந்தியா ஃபுல்லாக போகக்கூடிய கம்பெனி. இந்த பேட்டரியையும் தாராளமாக நம்பி நீங்கள் வாங்கலாம். நீங்கள் சர்வீஸ் நம்பகத்தன்மையோட இருக்கும். எக்ஸைடு, அமரான் இது ரெண்டுமே நம்ம ஆட்டோமொபைலுக்கு நிறைய யூஸ் பண்ணுறோம். ஆமாம், ஆட்டோமொபைலில் அவங்க 2 பேர் தான் மாஸ்டர்ஸ். ஆமாம், கார் பேட்டரி, 2 வீலர் பேட்டரியை பொறுத்த வரைக்கும் அவங்க தான் மாஸ்டர்ஸ். அவங்கள அடிக்கிறது வேறு யாரும் ஆள் கிடையாது. அப்புறம் இன்வெர்டர் பேட்டரியை பொறுத்த வரைக்கும் லூமினஸ் கம்பெனி, அது ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் செல்லிங் கம்பெனிங்க ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக. இன்னைக்கு இன்வெர்டர் பேட்டரினா அது லூமினஸ் வந்து பெரும்பாலும் நிறைய சேல் ஆகக்கூடிய கம்பெனி. ஆன்சைட் வாரண்டி கொடுக்கக்கூடிய கம்பெனி. சர்வீஸ் ஏதாவது ப்ராப்ளம் வரும்போது அவங்களே வந்து பார்த்து செக் பண்ணி அவங்களே அதை எடுத்துகிட்டு வந்து ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய கம்பெனியில் லூமினஸ் வந்து இன்னைக்கு இருக்குது. அந்த லூமினஸில் இது ஒரு இந்த மாடல் இன்வர் லாஸ்ட்னு சொல்லி மாடல், இது ILTT 18060ன்ற மாடல். இது நல்ல பிரபலமான மாடலுங்க. இது 150 ஆம்ஸ் பேட்டரி, 60 மாதம் வாரண்டி. இதுவும் நல்லா வந்து ஒரு ஃபாஸ்ட் செல்லிங் பேட்டரி. அதுக்கு அடுத்தபடியாக நம்பர் 1 இடத்துல ரொம்ப வருஷமாகவே நம்பர் 1 இருக்கக்கூடிய ஒரு மாடல், பேட்டரி மாடல் பார்த்தீங்கன்னா இந்த ரெட் சார்ஜ்னு ஒரு மாடலுங்க. லூமினஸில் ரெட் சார்ஜ்னு ஒரு மாடல். ஓகே சார். இது நம்பர் 1 ஃபாஸ்ட் செல்லிங். இது நீங்கள் ஆன்லைனில் சர்ச் பண்ணி பார்த்தா கூட நம்பர் 1 இடத்துல வந்து ரொம்ப நாளாகவே இந்த ரெட் சார்ஜ்ன்ற பேட்டரியை வந்து இருந்துகிட்டு இருக்கு. நல்ல பர்ஃபார்மன்ஸோட கொடுத்துட்டு இருக்காங்க பேட்டரியை. ஸோ அதிகபட்சம் ஒரு இன்வெர்டர் பேட்டரின்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோடெக், அமரான், எக்ஸைடு, லூமினஸ். இப்போ பர்ஃபார்மன்ஸ் வைஸ், சர்வீஸ் வைஸ், ரீப்ளேஸ்மெண்ட் வைஸ் கரெக்டாக வந்து இவங்க பேட்டரிஸ் வந்து இந்த கம்பெனிஸ் பிராண்டை வந்து வாங்கினீங்கன்னா நல்லா இருக்கும். ஆல் ஓவர் இந்தியாவில் எந்த மூலையில் நீங்கள் கொண்டு போனால் கூட உங்களுக்கு வந்து சர்வீஸ் வந்து கிடைச்சிரும். கடைக்காரங்க டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இவங்கெல்லாம் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 வருஷமாகவே 25 வருஷத்துக்கு மேலே இன்வெர்டர் பேட்டரி ஃபீல் இருக்கிறதுனால எந்த இடத்துக்கு நீங்கள் கொண்டு போனாலும் இந்தியாவில் எந்த மூலையை கொண்டு போனாலும் உங்களுக்கு சர்வீஸ் கிடைச்சிடும். அதில் ஆன்சைட் வாரண்டி, லூமினஸ் ப்ராடக்ட்டில் ஆன்சைட் வாரண்டி கொடுக்குறாங்க. இது தாங்க ஒரு டாப் 5 பேட்டரிஸ் இன்னைக்கு. இப்போ இதில் வாரண்டி டீடைல்ஸ் பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த பேட்டரியாக இருந்தாலும் இதுவாக இருக்கட்டும் எந்த பேட்டரியாக இருந்தாலுமே வாரண்டி போட்டு ஸ்டார் போட்டிருப்பாங்க. ஸ்டார்னாலே இதை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரீப்ளேஸ்மெண்ட் ப்ரோரேட்டா வாரண்டி அப்படின்னு ஸ்பிட் அப் பண்ணுறாங்க. இப்போ சப்போஸ் இப்போ இதில் 48 மாதம் வாரண்டின்னா இதில் வந்து 24 மந்த் வரைக்கும் ரீப்ளேஸ்மெண்ட், அனதர் 24 மந்த் வந்து ப்ரோரேட்டா வாரண்டின்னு சொல்லுவாங்க. பில் பண்ண டேட்டில் இருந்து அந்த கேரண்டி பீரியட் 2 இயர் அப்படின்னா பேட்டரியை வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டு வாங்க. நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய ப்ரோரேட்டா வாரண்டி அப்படின்றது அன்னைக்கு இருக்கக்கூடிய எம்ஆர்பியில் இருந்து டிஸ்கவுண்ட் கம்பெனிக்காரங்க கொடுத்து உங்ககிட்ட இருக்கக்கூடிய பேட்டரியை திருப்பி எடுத்துக்கிட்டு புது பேட்டரி கொடுக்குற மாதிரி கணக்கு. ப்ரோரேட்டா வாரண்டியில் நியூவாக ரீப்ளேஸ் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. இந்த கண்டிஷன்ஸை வச்சு உங்களுக்கு வந்து நியூ பேட்டரியை வந்து சப்ளை பண்ணுவாங்க. இதுக்கு பேர் தான் ப்ரோரேட்டா வாரண்டி அப்படின்றது. இப்போ நான் சொன்ன இந்த ரீப்ளேஸ்மெண்ட் எவ்வளோ, ப்ரோரேட்டா வாரண்டி எவ்வளோ அப்படின்ற எத்தனை பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க, எத்தனை பர்சன்டேஜில் மாற்றி கொடுப்பாங்க, எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் பேட்டரியோடைய வாரண்டி கார்டை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அதில் டீட்டெயில்ஸாக எந்த பிராண்டாக இருந்தாலும் அதில் டீட்டெயில்ஸாக வந்து வாரண்டி கார்டில் வந்து போட்டிருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த எந்த பேட்டரியாக இருந்தாலும் சப்போஸ் இது 150 AH பேட்டரியாக இருந்துச்சுன்னா ஃபுல்லாக 150 ஆம்ஸை நம்ம ஃபுல்லாக யூஸ் பண்ண முடியாது. இது எல்லா பேட்டரிக்கும் டிஓடின்னு இருக்கு, டெப்த் ஆஃப் டிஸ்சார்ஜ். எந்த பேட்டரியா இருந்தாலுமே எந்த கம்பெனியா இருந்தாலும் அதிகபட்சம் ஒரு 80 to 75% வரைக்கும் தான் நம்மளால யூஸ் பண்ண முடியும். மீதி ஒரு 20-25% வந்து ரிசர்வ்ல தான் இருக்கும். பேட்டரியோடைய வோல்டேஜ் எப்பவுமே 10.5 வோல்டேஜ் கீழே போயிடுச்சுன்னா இன்வெர்ட்டர் வந்து ஆன் ஆகாது. நல்லா ஒர்க் பண்ணக்கூடிய இன்வெர்ட்டரில் கட் ஆஃப் ஃபங்க்ஷனை செட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ரொம்ப டீப் டிஸ்சார்ஜ் ஆயிடுச்சு அப்படின்னா மறுபடியும் கரண்ட் வரும்போது இன்வெர்ட்டர் வந்து ஆன் ஆகாமல் போயிடுன்றதுக்காக அந்த டீப் டிஸ்சார்ஜை வந்து கட் ஆஃப் வோல்டேஜை செட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இப்போ ஒரு 150 AH பேட்டரி நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா 150 ஆம்ஸ் ஃபுல்லாக யூஸ் பண்ண முடியாது. அதில் 75% மட்டும் தான் நம்ம எடுக்க முடியும். மீதி இருக்கிறது ரிசர்வில் தான் இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேக்கப். ஒரு பேட்டரியோடைய பேக்கப் எவ்வளோ வரும், அதுலேயும் கஸ்டமர்ஸ் வந்து தப்பான கால்குலேஷன்லாம் பண்ணிக்கிறாங்க. 150 ஆம்ஸில் 10 மணி நேரம் வரும், 20 மணி நேரம் வரும், ஒரு நாள் ஃபுல்லாக வரும், 2 நாள் ஃபுல்லாக வரும்லாம் சில பேர் வித்துடுறாங்க. ஒரு பேட்டரியை வந்து நம்ம எப்படி கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னா, உதாரணத்துக்கு ஒரு 150 ஆம்ஸ் பேட்டரி வாங்கும்போது ஒரு 400 வாட்ஸ் லோடு மொத்தமாக யூஸ் பண்ணோம்னா ஒரு 3.25 மணி நேரம் பேக்கப் வரும். இதுதான் கம்பெனியோடைய கணக்கு. நாளைக்கு நீங்கள் ஒரு 150 ஆம்ஸ் பேட்டரியை வாங்கிட்டீங்க, அதை நீங்கள் சர்வீஸு ஒழுங்காக பேக்கப் பண்ணணும்னு கம்பெனிக்காரங்களை கூப்பிடும்போது அவங்க செக் பண்ணி பார்க்க அவங்களுடைய கால்குலேஷன் படி ஒரு 3.25 மணி நேரம் பேக்கப் வந்தால் பேட்டரி நல்ல கண்டிஷனில் இருக்குதுன்னு கம்பெனிக்காரங்க சொல்லுவாங்க. ஸோ ஒரு 150 ஆம்ஸ் பேட்டரியில்
400 வாட்ஸ் லோடு யூஸ் பண்ணும்போது தெரியும் உங்களுக்கு, லைட்டு ஒரு 20 வாட்ஸு, ஃபேன் ஒரு 100 வாட்ஸு, டிவி 50 வாட்ஸு 100 வாட்ஸு, கம்ப்யூட்டர் 50 வாட்ஸு 100 வாட்ஸு, இது மொத்தமாக யூஸ் பண்ணி ஒரு 400 வாட்ஸ் லோடு மொத்தமாக ஒரே சமயத்தில் யூஸ் பண்ணும்போது ஒரு 150 ஆம்ஸ் பேட்டரி 3.25 மணி நேரம் பேக்கப் வரும். அடுத்து என்னென்னா, ஒரு பேட்டரியோடைய லைஃப் டைம் எவ்வளோ இருக்குன்றது, நிறைய பேர் ஒரு பேட்டரியை நான் வாங்கும்போது ஒரு 10 வருஷத்துக்கு மேலே வரும் அப்படின்ற மாதிரி வாங்குகிற கஸ்டமர்ஸ்லாம் இருக்கிறாங்க. ஆனால் இப்போது சென்னையுடைய பவர் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரினா, சென்னையில் பெரும்பாலும் சம்மரில் வந்து கரண்ட்டு கட்டு நிறையா நடக்கும். மற்ற சமயத்தில் பவர் கட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். பவர் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரினா ஒரு பேட்டரியோடைய லைஃப், நீங்கள் எந்த பேட்டரி வாங்கினாலும் சரி, எவ்வளோ காசு கொடுத்து வாங்கினாலும் சரி, அதிகபட்சம் 5 வருஷம் இல்லை ஒரு 6 வருஷம் வரைக்கும் பேட்டரியோட லைஃப் வரும். அதுக்கு அப்புறம் புதுசாக நம்ம பேட்டரியை வாங்கி தான் ஆகணும். பேட்டரி மெயின்டெனன்ஸ் அப்படின்றது ரொம்ப ஈஸியான வேலை. தேவை ஒரு டிசில் வாட்ரு. சரி சார். இந்த லெவல் குறையும் போது, இந்த மூடியோட லெவல் குறையும் போது இதை ஜஸ்ட் அப்படியே இந்த நாபை மட்டும் ஓப்பன் பண்ணி பெட்ரோல் பங்கில் கிடைக்கும். டிசில் வாட்டருக்கு எப்படி கேட்டால் பெட்ரோல் பங்கில் கிடைக்கும். 20 ரூபா தான் ஒரு பாட்டில். அதை நம்மளே ஃபில்லப் பண்ணிக்கலாம். யாருடைய ஹெல்ப்பும் தேவையில்லை. சாதாரண டிசில் வாட்ரு அதை வாங்கி இந்த லெவலு, மூடியோட லெவலு கீழே மேலே இருந்துச்சா தேவையில்லை. கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கும்போது இந்த டிசில் வாட்டரை வந்து ஃபில்லப் பண்ணிக்கலாம். அப்புறம் அந்த டிசில் வாட்டரை ஃபில்லப் பண்ணுற சமயத்தில் கொஞ்சம் பெட்ரோலியம் ஜெல்லி, ஜெல்லியை வந்து இந்த டாப்பில் வந்து அப்ளை பண்ணிக்கணும். இவ்வளோதான். இந்த பேட்டரியை வந்து ரொம்ப க்ளோஸ்டாக வைக்கக்கூடாது. கிச்சன் லாஃப்ட்டு அடைச்சி வைக்காம கொஞ்சம் காத்தோட்டமாக இருக்கணும். பேட்டரியை வந்து நம்ம நார்மலாக டச் பண்ணும்போது ஹீட்னஸே தெரியக்கூடாது. ஸோ பேட்டரியை கை வச்சு பார்க்கும்போது ஹீட் ஆகுதுனாலே பேட்டரியில் சம் ப்ராப்ளம் இருக்குது. இல்லை இன்வெர்ட்டர் வந்து கட் ஆஃப் ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகாமல் சார்ஜ் ஆகிட்டே இருக்குதுன்னு அர்த்தம். அது கம்பெனி பர்சனல் சர்வீஸை கூப்பிட்டு நம்ம இன்வெர்டர் ஃபால்ட்டா பேட்டரி ஃபால்ட்டா செக் பண்ணி பார்த்துக்கணும். முக்கியமான விஷயம், பேட்டரியில் கை வைக்கும் போது ஹீட்னஸ் வந்து தெரியக்கூடாது. ஓகே மக்களே, வீடியோ ஃபுல்லாகவே பார்த்துருப்பீங்க. சார் உங்களுக்கு பக்காவாக எல்லாத்தையுமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. வீட்டுக்கு இன்வெர்ட்டருக்கு நீங்கள் பேட்டரி வாங்க போகும்போது இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு போனாலே போதும், நம்ம எந்த பேட்டரி வாங்கலாம் வாங்கக்கூடாது அப்படின்றது தெளிவாக வந்து சார் வந்து உங்களுக்கு பக்காவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு. உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் சாரோட நம்பர் பார்த்தீங்கன்னா ஆலிவ் பவர் இன்வெர்ட்டர்ஸ், ஓகேங்களா? இவங்களோட கான்டாக்ட் நம்பர் நான் கீழே ஸ்க்ரீன்லேயே கொடுத்துருக்கேன். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயும் பக்காவாக அட்டாச் பண்ணியிருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல் ஓவர் இந்தியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்வீஸ் இருக்குங்க. அந்த டோல் ஃப்ரீ நம்பரும் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ நம்ம மேக் பண்ணியிருக்கோம். இதில் உங்களுக்கு இருக்க டவுட்ஸை வந்து நீங்கள் கமெண்ட்ஸ்லேயும் கொடுங்க, அவங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க. உங்களுக்கு கால் பண்ணிங்கன்னா ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க, இல்லைனா வாட்ஸ்அப் பண்ணுங்கள், உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க, இல்லைனா எனக்கு கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்து கான்டெக்ட் பண்ணுறேன். ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பிக்கையோட இன்னொரு இதே மாதிரி சூப்பரான வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். அதுவரை உங்களாரும்.